கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். வணக்கம் நட்புகளே. இன்றைய ஒரு வீடியோ பதிவில் நாட்டு பசுமாடுகளுக்கு உணவு வைக்கப்புல் வாங்கிட்டோம், பச்சை தட்டு வாங்கியாச்சு. இப்போ இதுக்கு இடையில் வந்து இப்போது சைலேஜ்னு ஒன்று, நாம் இது மக்காச்சோளம், வெள்ளை மக்காச்சோளம், நம்ம மஞ்சள் மக்காச்சோளம், அதுக்கப்புறம் நிலக்கடலை கொடி, நிலக்கடலை, இன்னும் கூட சில செடி கொடி எல்லாத்தையும் வந்து முக்கியமான உணவு தானியமாக ரெடி பண்ணி அவங்க சைலேஜாக ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நிமிஷம் மேடம். இங்கே இது இப்போது நாம் தேனியிலேருந்து வாங்கின எஸ்பி சைலேஜுட்டு 55 கிலோ பேக்கு 440 ரூபா இந்த மூட்டையோட ப்ரைஸு. நாம் லாரியில் புக் பண்ணி தேனியிலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ பார்சல் சர்வீஸில், மேட்டூர் பார்சல் சர்வீஸில் 120 ரூபா நம்மளுக்கு வந்து இப்போ சர்வீஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க. பார்சல் ஒரு மூட்டைக்கு 55 கிலோ பேக்கு. நல்லா காரில் தூக்கிட்டு வர்றப்போ உள்ள ஒரு ஒயின் வாசம் அடிக்குது. இந்த மூட்டையில் வந்து ஒயினுடைய வாசம், அதாவது சர்க்கரை நொதித்தலாகி இதெல்லாம் வந்து ஆகிறப்போ ஒயினோட ஸ்மெல் இப்போ நம்ம மூட்டையில் இருக்குது. பாருங்க, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கரும்பு சாறு வாசம் அடிக்குது. கரும்பு சாறு வாசம் புளிச்சா ஒயின் தானே? இல்லை, இந்த சர்க்கரை காய்ச்சல் போகும்ல, அந்த வாசம் நல்ல மனம், ரியல் அந்த வாசம் தான் அடிக்குது. இப்போ பாருங்க, அப்படியே தான் வாசம் அடிக்குது, ஒயின் வாசம் தான் அடிக்குது. நீங்கள் என்னடா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்காதீங்க. பக்கத்தில் நண்பர்களுக்கு சாப்பிட்றப்ப நாம் கூட இருந்து விருந்தோம்பல் பண்ணிக்கிறோம், அதில் அந்த ஸ்மெல்லாம் பார்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஏர் டைட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. 15 நாளைக்கு இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிக்கிறாங்க. தண்ணி படாமல் ட்ரையாக வச்சுக்கோன்ட்டு நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. சில சைலேஜில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இப்போ 4 நாளில் முடிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இப்போ டேக் போட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைட் போட்டு அவங்களே ஒரு 2-3 மாதம் வச்சுருப்பாங்களாட்டுக்குது. திறக்காம இருந்தால் ஒரு வருஷம் ஆனாலும் ஏர் டைட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு செக்யூர் இருக்குது இதில். இப்போ ஏர் டைட் இல்லைன்னா இது வந்து கெட்டு போயிருங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பாதுகாப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒட்டி இருக்குது, ஒட்டி இருக்குதா இல்லை இது ஆல்ரெடி அதோட அந்த பேஸ்ட்டோட சேர்ந்து நம்மளுக்கு இது ஒட்டி இருக்கலாம். இதுதான் சைலேஜ். இது நம்ம வந்து மாட்டுக்கு, பெரிய மாட்டுக்கு காலையில் 5 கிலோ, சாயந்தரம் 5 கிலோ போட சொல்கிறாங்க. நம்மட்டுக்கு அது குட்டை மாடு, அதனால் நாங்கள் அப்படியே காலையில் 2.5 கிலோவும் சாயந்தரம் 2.5 கிலோவும் போட்டு நம்ம ஒரு 5 கிலோ தான் தீவனம் எடுக்குது. அதை நம்ம இப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங் நைட் ஆனதுனால ஒரு சாம்பிள் மட்டும் கொடுக்குறோம். ஒவ்வொரு கிலோ கொடுக்கலாம், ஒவ்வொரு கிலோ கொடுக்குறோம். இதுக்குன்னு ஒரு கரண்டி ஸ்பெஷலாக வச்சாச்சு, கைப்படக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம உள்ள போய் நம்ம ஃபிங்கர் படக்கூடாது, அதனால இந்த கரண்டி ஒன்று, இது வடச்சட்டிக்கு வாங்கினது, இப்போ இதுக்கு பயன்படுது. இது பாருங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னொரு கரண்டி தட்டா வேணாமா? வேணாம். கெட்டியான கரண்டி வாங்கணும். இது என்ன, இது இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது, பரவாயில்ல. அந்த கான்லாம் இருக்குது உள்ள. இப்போ நான் எடுத்து போட்டு காமிச்சிடலாம் எது எதெல்லாம் வந்திருக்குன்ட்டு. பாருங்க, இந்த மக்காச்சோளத்தோட இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்படியே இருக்குது எல்லாமே. எனக்கு அரிக்கல் வட்டியில் வெள்ளங்காய்ச்சல் இடத்துக்கு போகும்ல, கரும்பு ஜூஸு இருக்கா? ஆமாம், அந்த இதில் தொட்டியில் வந்து ஒரு 1 kg இப்போ நாங்கள் போடுறோம். இப்போ வே மிஷினில் இங்கே வாங்க, ஒரு வே மிஷினு. இது வந்து நம்ம ஏறினா தான் ஒர்க் ஆகும். இது பார்க்கலாம், வீட்டை வைங்க பார்த்தா. இல்லை, கீழே இருந்தால் கீழே வச்சுக்குவோம். இங்கே இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கெட் இல்லை
இங்கே எப்படி குண்டா மறைச்சிக்கிச்சு. 1 கிலோ. நீங்கள் 1.25 கிலோ இருக்கு. 1.350 ஆயிடுச்சு. சரி இப்போ எடுத்துக்கலாம். 1 கிலோ போடுவோம். அது சிந்திடும். அதை எடுங்க. இப்போ இது எவ்வளோ கேஜி இருக்குன்னு பாருங்க. எடுத்து வைங்க. இல்லை எடுத்துட்டு குண்டா வைங்க. இப்போ பாருங்க 1.25 கிலோ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 1.25 கிலோ இருக்கிறது நாம் இப்போ மாட்டுக்கு போடுறோம். இங்கே வந்து இது நம்ம யூஸ் பண்ணுற அதனால் தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கு தெரியுது. இப்போ அடுத்த மாட்டுக்கு போட்டுட்ருக்காங்க. இதுதான் சைலேஜ். நம்ம அங்கே தயார் பண்ணுற இடத்துல ஃப்ரெஷ்ஷாக க்ரீனில் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நொதித்தல் பண்ணி சர்க்கரையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி தயாரிச்ச உடனே இது போட மாட்டாங்களாமா. இதேமாரி நல்லா டைட்டாக கட்டிடணும். உள்ளேயும் கட்டியாச்சு, வெளியும் கட்டியாச்சு. இனி வந்து இது ஒரு நம்மளுக்கு ஒரு 10 நாள் சொல்லியிருக்காங்க. நம்ம மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ, 2 மாடுக்கு 10 கிலோங்கிறப்போ ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 5 நாளில் இது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை மாட்டு கொடுக்குறதுக்கு கொண்டு வரோம். இது வந்து இது நம்ம வைக்கப்புல் போடுறோம்ல, ஆமாம், அதோட குச்சி மாதிரி இருக்குது. இது நாம் இதே காமிச்சிடலாம். என்னென்னா இது அந்த மக்காச்சோள கதிரோட சோகை எல்லாமே இருக்குது கலந்து. இல்லை மக்காச்சோளம் முழுசாக இருக்கு, சோளமும் இருக்குது. அப்புறம் ஏதோ கடலக்காய் கொடி இருக்குனாங்க, அது தெரியாது. அது ரன்னிங் மிஷின் போடுறப்போ அது இதாகிடும். இப்போ மாடுக்கு பாருங்கள், வாசத்துக்கு நாம் வாசம் பிடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் இப்போ இதுதான் முதல் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஸ்மெல்லு இவங்களுக்கு எவ்வளோ தூரம் இனிப்பா இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. நல்லா இருக்கா காமாட்சி? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்மெல்லே பிடிச்சிருக்கு மேடம். அவளுக்கு மீனாளுக்கு கொடுத்துடலாமா? மீனாளுக்கு தான் வறுத்தாள் போகுதுல்ல, இது சாப்பிட்டா சரியாகுமான்னு தெரியல. இவளுக்கு வேறு லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு. 3 நாளாக ஆஸ்பத்திரி கூடி போய் ஊசி போட்டுக்கிறோம், மருந்து கொடுத்துக்கிறோம், ஆனாலும் கண்ட்ரோல் ஆகலை. இன்னைக்கு கத்திரிக்காய் கொய்யாக்காய் இலையெல்லாம் அரைச்சி கத்திரிக்காயை சுட்டு கொடுத்தாச்சு, தேங்காய் சர்க்கரை போட்டு. ஆனால் ஆரோக்கியமாக தான் இருக்கிறா. ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி நல்லா இருக்கா தங்கா? நீ ஜம்ந்துரு. ஒன்றும் ஆகாதா? சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.